பாஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். நம்ம மக்களுக்கு எப்பயுமே அடுத்தவங்களுடைய குறையை கண்டுபிடிச்சி அதை சுட்டி காட்டுறதுல அப்படி ஒரு தனி ஆர்வம் இருக்குது. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியும் அப்படித்தான். இப்போ ரிவ்யூவர்ஸும் அதே தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுடைய நிறை குறைகளை வந்து நம்ம சுட்டி காட்டுறதுல நமக்கு ஆர்வம் ஜாஸ்தி. எப்படா எவனா என்ன தப்பு பண்ணுவான், எப்படா அதை வந்து நம்ம சொல்லி நம்ம வந்து அதில் கொஞ்சம் ஜாலியாகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் பொதுவாக மனிதனாகிய அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு குணம் தான் அது. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த வாரத்துக்கான தலைவர் பிரஜன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நமக்கு எப்பயுமே ஒரு அப்டேட் கொடுக்குற ஒருத்தர் வந்து அதை தான் அப்டேட்டாக கொடுத்தாப்புல, அதை கொடுத்ததை நம்பி நம்ம வந்து சொல்லிட்டோம். ஆக்சுவலாக அந்த வீடியோ பேசுனது நேற்று நைட்டு பேசி அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் முதல் ப்ரோமோவில் தான் யார் இந்த வீட்டுக்கு தலையாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டியிருக்கான். ஸோ அது நமக்கு தெரியாது, ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, ப்ரோமோ பார்த்துட்டேன் நான். நீங்கள் எல்லாரும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் ஒரு கமெண்ட்டை போட்டு அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வச்சுருக்கேன். சொதப்பிட்டாங்க, சாரி ரம்யா தான் கேப்டன் அப்படின்னு நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாரும் நீ தப்பு பண்ணிட்ட, நீ வந்து பொய் சொல்லிட்ட, நீ மாற்றி சொல்லிட்ட, அதை சொல்கிறதுலையே குறியாக இருக்கிறீங்களே தவிர்த்து நான் பின் பண்ணியிருக்க கமெண்ட்டை யாருமே பார்க்கல. அதுதான் நமக்கு வந்து ஒருத்தர் வந்து நேற்று 11 மணிக்கு அப்டேட் வந்துச்சுன்னு சொன்னார். நான் பார்க்கல. எனக்கு ரெகுலராக ஒருத்தர் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரை நம்பி தான் நான் போட்டேன். அவரை கேட்டால் அவர் இன்னொருத்தரை கை காட்டுறாரு. அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா நான் அதை கவனிக்கலைன்னா நான் வந்து கமெண்ட் செக்ஷனை பார்த்து நான் ஏற்றுப்பேன். நான் அதை கவனிச்சிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நிறையா பண்ணுவேன். அதெல்லாம் வந்து யாராச்சும் சொல்லுவாங்க, நான் சேஞ்ச் பண்ணுவேன். இந்த மாதிரி இந்த அசம்ஷன் வீடியோஸ்லாம் வந்து நமக்கு வர சோர்ஸ் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். அது நிறைய இடங்களில் நான் வந்து அதை பார்த்து உண்மை தெரிஞ்ச பிறகு நான் கமெண்ட் போட்டு பின் பண்ணுவேன். அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்பயே. ஸோ அதை பாருங்கள். ப்ரோ வந்து இந்த இன்ஃபர்மேஷனை தப்பாக சொல்லியிருக்காரு, ஒருவேளை கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வச்சுருக்காரான்றதை பாருங்கள். ஒருவேளை நான் அதை பின் பண்ணலை, நான் அதை கவனிக்கலை அப்படின்னா அப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா மொத்த கமெண்ட்டும் அதுதான் இருக்குது. ரம்யா தான் தலை. ஐயா ஆமாய்யா, ரம்யா தான் தலை. நான் தான் அதை சொல்லிட்டேனே, ஆனால் அதை யாரும் பார்க்கல. தயவுசெய்து அதை பாருங்கள் அப்படிங்கிறது தான் ஒரு தாழ்மையான கோரிக்கையாக நான் வச்சுக்கிறேன் இந்த வீடியோவில், ஓகேவா? ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்துக்கான தலை யார்? இது ரம்யாவை எதுக்காக இப்படி நீங்கள் முட்டு கொடுத்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழும்புது. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு டிசர்விங்கே இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட்னு அந்த பொண்ணுக்கே தெரியும். லிட்ரலாக எல்லாருக்கிட்டையும் அந்த பொண்ணு அதை சொல்லி தான் கதறிக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த வீடு செட் ஆகாது, எனக்கு இந்த வீட்டுக்கு சம்மந்தமே கிடையாது, நான் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுன்னு ரிப்பீட்டடாக அவங்க அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால ஒரு கிரிட்டிசிசமை ஏற்றுக்கவே முடியல. வெளியில் அவ்வளோ கிரிட்டிசிசமை ஃபேஸ் பண்ணிட்டு வந்த ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே யாருமே என்னை எதுவுமே சொல்லக்கூடாது, குறிப்பாக என்னை விரும்பக்கூடிய ஆட்கள், இப்போ சபரியோ கனியோ யாரும் இவங்க சொல்லலாம், அவங்க சொன்னால் உட்காந்து நான் ஒப்பாரி வைப்பேன், இதில் என்ன ரம்யா கிட்ட இருந்து நீங்கள் கண்டென்ட்டை கொண்டு வர போகிறீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை வச்சு இந்த வாரம் தலையாவர ஆக்கி விட்டுருக்காங்க. ஐயா பிரஜனே, இந்த டாஸ்கில் கூடமாயா ஜெயிக்க மாட்டீங்க? சீரியஸ்லி நான் பிரஜன் தான் ஜெயிச்சிருப்பாரு. நான் வந்து 100% நான் நம்பினேன். ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா 2 பேர் தான்ப்பா விளையாடுறாங்க, அதில் வந்து பிரஜனுக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும், அதனால் அவர் ஜெயிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பார்த்தா பிக் பாஸ் அங்கே தான் வைக்கிறாரு ஒரு ட்விஸ்ட்டு. வைல்ட் கார்டாக இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்கக்கூடிய ஆதிரி அவங்களும் இந்த வாரத்துக்கான தலை போட்டியில் பங்கு பெறுறாங்க. ஸோ 1 minute. வைல்ட் கார்டாக இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்கக்கூடிய ஆதிரி அவங்களுமே தலை போட்டியில் பங்கு பெறுறாங்க. எதுக்காக அவங்கள வந்து போட்டி போட வைக்கிறாங்கன்னு தெரில. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 4 வைல்ட் கார்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்க, அவங்கள தலை போட்டியில் நீங்கள் பங்கு பெற வைக்கிறீங்கன்னா அது வேறு. ஆனால் ஆல்ரெடி இந்த வீட்டில் வந்து கண்டஸ்டண்ட்டாக விளையாண்டு மக்களை நாமினேஷன் ஆகி மக்கள் வந்து அவங்கள எவிக்ட் பண்ணி அவங்கள வெளியில் அனுப்பி நீங்கள் மறுபடியும் உங்களுடைய டிஆர்பிக்காக அந்த பொண்ணை உள்ளே கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஆனால்
நான் வந்து ஆதிரி வந்து ஏதாச்சும் சிறப்பான சம்பவங்கள் செய்வாங்கன்னு நினச்சா ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை. சேம் ஆதிரி தான் இந்த வீட்டுக்குள்ளே ரிட்டர்ன் வந்திருக்காங்க. மக்களையே காரி துப்பிட்டு வெளியில் போயிட்டு மறுபடியும் மக்கள்கிட்ட வந்து ஆதரவு கேட்கக்கூடிய ஆதிரியை தான் நான் பார்க்குறேன். அவங்க கிட்ட இருந்து நீங்கள் ஒன்றும் ஒரு கூந்தலும் பிடுங்க முடியாது. அவங்க இது வரைக்கும் எஃப்ஜே கிட்டேயோ வியானா கிட்டேயோ நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆதிரி வந்து வேஸ்ட்டு, வந்ததுக்கான பர்பஸே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அவங்களையும் கேப்டன் போட்டியில் பங்கு பெற வைக்கிறீங்க, இது என்ன விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரில. ஸோ இந்த டாஸ்க் நடக்குது. இந்த டாஸ்க் வந்து ஏற்கனவே பல சீசனில் நடந்த டாஸ்க்கு தான். ஆக்டிவிட்டி ஏரியாவில் நடக்குது. 3 பேரை நிற்கிறாங்க. சென்டரில் ரம்யா நிற்கிறாங்க. பிளாக்ஸ் அடுக்கி வைக்கணுங்க. பிளாக்ஸ் அடுக்கி வச்சு எட்ஜில் வந்து ஒரு பால் இருக்கும், கீழே ஒரு பக்கெட் இருக்கும். இந்த பிளாக்ஸை 1 by 1 அடுக்கி வச்சு இந்த பிளாக்கை தட்டி விட்டு கடைசி பிளாக்கு போயிட்டு அந்த பால் மேலே விழுந்து அந்த பால் வந்து அந்த பக்கெட்டில் விழணும். இப்படி 3 பால் வந்து யார் முதல்ல அந்த பக்கெட்டில் விழ வைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வாரத்துக்கான வீட்டின் தலை. ஸோ அந்த டாஸ்கில் ஜெயிச்சு ரம்யா அந்த வீட்டுக்கு தலையாக ஆயிருக்கிறாங்க. தலை ரூமில் ஃபோட்டோ ஒட்டி பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன், திவ்யாலாம் கட்டி பிடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஓபி அடிச்சுக்கிட்டே ஜெயிச்சிடலாம். இப்போ நிறைய பேர் ரம்யாவை டைட்டில் வின்னர்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. போகிற போக்க பார்த்தா அதான் நடக்கும் போல். அந்த அளவுக்கு போன வாரம் என்னடானா நாமினேஷன் நோ எவிக்ஷன் வீக்குன்னு சொல்கிறீங்க. இந்த வாரம் எலிமினேட் ஆக வேண்டிய கண்டஸ்டண்ட்டை நீங்கள் தலையாகிக்கிறீங்க. அப்போ யாருக்கு ஸ்கெட்ச் போடுறீங்கன்னு தான் புரிஞ்சிக்க முடியல. அப்போ யார் போவா இந்த வாரம்? ஒருவேளை கனி அவர்கள் நாமினேட் செய்யப்பட்டால் கனி போவாங்க, வியானா நாமினேட் செய்யப்பட்டால் வியானா போவாங்க, எஃப்ஜே நாமினேட் செய்யப்பட்டால் எஃப்ஜே போயிடுவான், சீரியஸாக போயிடுவான். ஏன் ஆதிரி நாமினேஷனுக்கு வந்தால் ஆதிரியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார் மக்கள் யார் ஓட்டு போடுற அளவுக்கு ஆதிரி என்ன பண்ணுவாங்க? ஒரு மேனேஜர் போஸ்டிங் கொடுத்ததுக்கே ஒரு டீமுக்கு ஹெட்டு அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கை கொடுத்ததுக்கே நான் தான் சொல்கிறேன்ல, விஜய் டிவியினுடைய ஒரு பிளான் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ரம்யாவுடைய உண்மை முகத்தை கிழித்து தொங்க விட்டு வெளியில் அனுப்பணும். இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சேஃபாக ஆடிக்கிட்டு இருக்காங்க ரம்யா அப்படிங்கிறது சேனல் கெஸ் பண்ணி தான். இந்த வாரம் அவங்க தலையானதில் ஒரு விஷயம் நடக்கலாம். யாராச்சும் அவங்க பேச்சை கேட்கல அப்படின்னா ரம்யாவுடைய ரியல் ஃபேஸ் வெளியில் வரலாம். ஆனாலும் அந்த பொண்ணு நடிக்கிற நடிப்பு இருக்கு பாருங்க, நீ யார் என்னன்னு ஊருக்கே தெரியும். இந்த வீட்டுக்குள்ளே வந்து நீ ஒரு நல்ல புள்ள மாதிரி ஒரு பாவலா காட்டி அதை வந்து மக்கள் நம்புவாங்கன்னு வேற நீ நினச்சிட்டு இருந்தனா, முட்டாள் வந்து மக்கள் கிடையாது, ரம்யா ஆகிய நீங்கள் தான் அப்படிங்கிறத ரம்யா புரிஞ்சுக்கணும். எத்தனை வாரம் தான் தப்பிப்பீங்க? ஸோ ரம்யா தான் இந்த வாரத்துக்கான தலை. நான் சொல்லிட்டேன், கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நேற்று பேசி ஷெட்யூல் பண்ண வீடியோ ஓகேவா? அந்த வீடியோ வந்து நமக்கு வந்த சோர்ஸ் நான் உண்மைன்னு நம்பி நான் போட்டேன். இனிமேல் நான் வந்து டபுள் செக் பண்ணி தான் நான் போட போகிறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரியே ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா தயவுசெய்து நான் பின் பண்ணியிருக்கேனா இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேனா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். பின் பண்ணியிருப்பேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். அது ரெண்டுமே இல்லைனா வந்து நான் கவனிக்கலை. அப்போ நீங்கள் வந்து வரிசையாக கமெண்ட் போடுங்க, ஐ அக்செப்ட். ஆனால் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டு ஐயோ நம்ம தப்பாக சொல்லியிருக்கோம், அந்த வீடியோவை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் போய்ட்டு ஆன்லைன் அது பப்ளிஷ் ஆகிடுச்சு, அதில் போய் நம்ம வந்து எந்த விதமான எடிட்டும் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறோம். பின் பண்ணி வைக்கினா மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின் பண்ணுறோம். அதையுமே பார்க்காம சில பேர் அவாய்ட் பண்ணுறீங்க. அதை வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்.